ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக சுட சுட இந்த மாதிரி ஒரு பரோட்டா சீஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு எடுத்துக்கலாம், அதில் தண்ணி ஊற்றிக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை நல்லா இந்த மாதிரி மாவு தண்ணி போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா ஒரு உருண்டை பிடிச்சி வச்சு அந்த உருண்டையை இந்த மாதிரி 4 துண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண மாவை நல்லா உருண்டை பிடிச்சி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பெருசாக அகலமாக தேய்ச்சி ஒரு சீட்டாக எடுத்துக்கலாம். எடுத்த சீட்டை ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் மாவு போட்டு அகலமாக நீளமாக தேய்ச்சிக்கலாம். வெங்காயத்தாள் எடுத்துக்கலாம், அதை பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாம். சீஸ் எடுத்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு கேரட் எடுத்து அந்த கேரட்டையும் துருவிக்கலாம். நம்ம தேய்ச்சி வச்ச சீட்டு மேலே நல்லா நெய்யை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறத மேலே அப்படியே மலை சாரல் போல தூவிக்கலாம். அதை நல்லா இந்த பக்கம் ஒரு கரட்டு அந்த பக்கம் ஒரு கரட்டு கரட்டி மடிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த சீட்டை நல்லா 4ஆக மடிச்சுக்கலாம். இதை அப்படியே எடுத்து நல்லா சுட சுட இருக்கிற தோசை சட்டியில் எண்ணெயை ஊற்றி நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும் 4 பெரட்டி எடுத்தா நல்லா மொறுன்னு இந்த மாதிரி வந்துருங்க. இதை எடுத்து சாப்பிட்டு பாருங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அல்டிமேட்டாக இருக்கும்.